Welcome to my channel. So இன்னைக்கு நாம 1K coding challenge segmentல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா biggest of 3 numbers Python program பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம வந்து biggest of 2 numbers அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து போட்டிருக்கோம். ஸோ 1K coding challenge உடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் வந்து விஷயங்களை நம்ம வந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் தேவைப்படும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் வந்து பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் பார்த்தோம். அதுக்கு வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணோம். பட் இங்கே வந்து 3 நம்பர்ஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு 3 வேரியபிள் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி அப்படிங்கிற மாதிரி 3 வேரியபிள் நமக்கு தேவைப்படும். நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 வேரியபிளை யூசர்கிட்ட இருந்து வாங்கி அதை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10, 20, 30 அப்படின்னு நான் வந்து ஒரு 3 வேல்யூவை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த 3 வேல்யூவில் எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 10, 20, 30ல் 30 தான் பெரிய நம்பர். இது எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஒரு வேல்யூ எடுத்திருப்போம். அதாவது ஏல வந்து இப்போ 10 ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த 10 அதாவது ஏவை வந்து பி கூடயும் சி கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ரெண்டை விடவும் ஏ பெரிய நம்பராக இருந்தால் நம்ம காமனாக சொல்லலாம் ஏ தான் பெரிய நம்பர். அப்படி இல்லை அடுத்தனா நெக்ஸ்ட் அடுத்த நம்பருக்கு போவோம். ஸோ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 20. ஸோ இந்த 20 எப்படி நம்ம பெரிய நம்பர்னு கண்டுபிடிப்போம்னா ஏவோடையும் அண்ட் சியோடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டாவதும் பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ பி வந்து பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மூணாவது பெரிய நம்பராக இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்டை தான் நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்னா ஏ பெரிய நம்பர், பி பெரிய நம்பர், சி பெரிய நம்பர், அந்த மாதிரி நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நாம் இங்கே வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸான இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்மலாக இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த இடத்துல எல்இஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவோம். ஸோ எல்இஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நமக்கு வந்து எல்இஃப்ங்கிற விஷயத்த இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நமக்கு 3 வேரியபிள் வேணும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ப்ராம்ப்ட்ல நான் என்ன கொடுக்குறேன்னா enter the value of a. ஸோ இதே மாதிரியே நான் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாம ஒவ்வொரு வேரியபிளா கிரியேட் பண்றோம். ஸோ நீங்க கேட்கலாம் ஏன் வந்து யூசர் கிட்ட இருந்து நம்ம ஒவ்வொரு டைமும் இன்புட் வாங்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் நமக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து யூசர்ட் இருந்து இன்புட் வாங்குற மாதிரி பண்ணுறோம். மேபி நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 30 அப்படின்னு. பட் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரே மாதிரியான அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த மாதிரி யூசர்ட் இருந்து நம்ம வந்து ஆன் த டைமில் நம்ம வந்து வாங்கும் பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ, செகண்ட் ஒன் பி, தேர்ட் ஒன் வந்து சி. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஸோ கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இஃப்ல என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஏ வந்து மற்ற 2 விஷயம் அதாவது பி சி விட பெருசா இருக்கான்னு செக் பண்ணணும். ஏ கிரேட்டர் தென் பி, அப்புறம் அண்டுங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணணும் அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா ஏ வந்து பியை விட பெருசு, அதாவது ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் சி. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி அவுட்புட் வரணும்னா ஏ வந்து பியை விடவும் சியை விடவும் பெரிய நம்பர். அப்போ காமனா ஏ இஸ் த பிகெஸ்ட் ஒன். ஸோ நம்ம அதை வந்து எழுதலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள நம்ம வந்து ஏ இஸ் பிக் அப்படின்னு நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இங்கே நம்ம இஃப் எல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, எல்இஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம்.
மோர் தென் 2 ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது எல்இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்இஃப் அப்படிங்கிறத அப்படியே நம்ம டைப் பண்ணிட்டு அடுத்து ரெண்டாவது கண்டிஷன், ஃபர்ஸ்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதியாச்சு. ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து அடுத்தது பி வந்து பெருசா இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் எழுதுறோம். ஸோ பி கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி கிரேட்டர் தென் சி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ அதாவது பி வச்சு நம்ம சொன்னோம் பி கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி கிரேட்டர் தென் சி. இப்போ வந்து இந்த விஷயம் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா b is big அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே இல்லை, ஏவும் பெரிய நம்பர் இல்லை பியும் பெரிய நம்பர் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சி தான் பெரிய நம்பர். ஓகேங்களா? ஸோ அதனால் சி வந்து பெரிய நம்பர் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பட் கம்பேர்டு வித் பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து 2 நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு இது பண்ணால் போதும். பட் இங்கே வந்து நமக்கு வந்து 3 நம்பர்ஸ் இருக்கனால ஒரு நம்பரும் இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். எந்த எரருமே இல்லை. ஃபஸ்ட்டு என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ நான் வந்து ஏவோட வேல்யூ வந்து நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் பியோட வேல்யூ இதை விட கம்மியாக கொடுத்து பார்ப்போம். பியோட வேல்யூ 8 அண்ட் சியோட வேல்யூ 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 10, 8, 5 அப்படின்னு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் பிக் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம வேல்யூஸை மாற்றி கொடுத்து பார்ப்போம். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ வந்து நம்ம வந்து அகெயின் ஒரு 7 கொடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பி வந்து பெரிய நம்பர் சொல்லும். 10, 15, 7ல் பார்த்தீங்கன்னா 15ங்கிற பி வேல்யூ தான் பெருசு, அதனால பி இஸ் பிக் அப்படின்னு காட்டுச்சு. அடுத்தது மூணாவதாக வந்து நம்ம சி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி காமிப்போம். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 30. ஆட்டோமேட்டிக்காக சியோட வேல்யூ பெருசு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து காமனான ப்ரோக்ராம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து இது பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஏவை வந்து பியோடையும் சியோடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால மறுபடியும் வந்து ஏவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஏ வந்து தூக்கிட்டோம்னா ஸோ சேம் இதே காம்பினேஷனில் அது வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ அகைன் நான் உங்களுக்கு ரன் பண்ணி கேட்குறேன். பார்த்தீங்கன்னா 10, 20, 5. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பி வந்து பெரிய நம்பர்னு காமிக்குது. ஸோ அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல ஏவையும் பியையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கறதுனால அகைன் இங்கே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிறத ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப்ங்கிறது ரன் ஆகும். அதில் இருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அடுத்து எல்இஃப் வரும். அடுத்து எல்இஃப்ல ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் வரும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயம் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆயிடும். இப்போ இந்த இஃப்க்கு இருக்கிற கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இது பிரிண்ட் ஆகிடும். அடுத்து எல்இஃப் இருக்கிறது ட்ரூ ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். எதுவுமே ட்ரூ இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன விஷயத்த பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ உண்மையாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈஸியாகவும் நம்ம வந்து கோட் பண்ணியிருப்போம். இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது எவ்வளோ சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் வீடியோஸை வந்து நம்ம தினம் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.